இதுக்கு பேர் வந்து பருத்திலாங்காய்ங்க. இது வந்து வேலிகளில் ரோட்டோரத்துல எல்லாம் இருக்கும். சளி இருமலுக்கு வந்து இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. தொடர்ந்து இருமல் இருந்துகிட்டு இருந்தால் இது வந்து ஒரு 2 வேளை இது பொரியல் செஞ்சு சாப்பிட்டோன்னா இருமல் அப்படியே நின்றும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை வந்து இப்போ கழுவி சுத்தம் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இன்னும் கட் பண்ணி இதில் இருக்கிற ஒரு மாதிரி தோல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுக்கணும். இது வந்து அதையெல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், இது உள்ள இப்படி தான் இருக்கும். கட் பண்ணி எடுத்தோன்னா இது ரோட்டோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, ஒரு பூ மாதிரி பறக்கும் ஒரு விதை. இது வந்து முத்தி வெடிச்சதுன்னா அந்த ஒரு பூ மாதிரி அப்படியே காற்றுல பறந்து வரும். அந்த பஞ்சு மாதிரி ஒரு விதை வந்து பறந்து வரும். அதுதான் இந்த காய். பாருங்க, இது விதை. உள்ள பார்த்திங்களா, அந்த தோல் மாதிரி இருக்கிறத எடுக்கணும். பார்த்தீங்களா இந்த மாதிரி தோல் இருக்கும் உள்ள. இந்த தோலை எடுத்து நான் பாவக்காய் எப்படி கட் பண்ணுவோம் பொடி பொடியாக, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான தாளிக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்படி பொடி பொடியாக பாவக்காய் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டது. கொஞ்சோண்டு தேங்காய், கருவேப்பிலை, 2 வரமிளகா, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், 2 சீரகம், கடுகு உளுத்தம் பருப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போது அடுப்பில் வடக்கல் வச்சுட்டேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாங்க. வெங்காயம் போட்டுடலாம். 2 சீரகம் போடணும், பட் அது வந்து எப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. வந்து 2 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து எண்ணெயில் வேகட்டும். கொஞ்சம் வெங்காயம் வேகட்டும். இப்போ இந்த இது வந்து கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டேன், போட்டுடலாம். இது வந்து ஃபஸ்ட்டே சுத்தம் பண்ணிக்கணும். நல்லா கழுவி மண் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் கட் பண்ணி வைக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஒரு 4 பட்டை இரும்பல்னால் ஒரு 2-3 தடவை நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டோன்னா டக்குன்னு அப்படியே இரும்பல் நின்றும். இது கொஞ்சம் லைட்டாக இரும்பல்னால் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டாலே இரும்பல் நின்றும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுடலாம், வேகட்டும். இது வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாங்க. சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போதும். இப்போ இது வேகட்டும். இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் வெந்துருச்சு என்னன்ட்டு. கொஞ்சம் தண்ணி இருக்குது. நல்லா வேகாமல் எடுத்தோன்னா கொஞ்சம் கசக்கும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க.
வெந்துருச்சு பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம். பாருங்க, ஒயிட் ரைஸு, கீரை, பருத்திலாங்காய் பொரியல், தக்காளி ரசம், தயிர். நீங்களே இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப நாள்பட்ட இரும்பல்னால் ஒரு 2-3 தடவை சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும். அப்போ தான் லைட்டாக இரும்பல் ஆரம்பிச்சிருக்குன்னா ஒரே தடவை அப்படியே டக்குன்னு இரும்பல் நின்றும். நீங்களே செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.